இதேவேளை ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள தமது காணிகளை விடுவிக்குமாறு கிளிநொச்சி பரவிப்பாஞ்சான் மக்கள் ஆரம்பித்த கவனஈர்ப்பு போராட்டம் 6வது நாளாகவும் இன்று தொடர்கின்றது. தமது காணிகள் முழுமையாக விடுவிக்கப்படும் வரை இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என மக்கள் தெரிவித்தனர். காணி விடுவிப்பு தொடர்பில் வழங்கப்படும் வாக்குறுதிகள் தொடர்ந்தும் பொய்யாகி போவதாக கவனஈர்ப்பில் ஈடுபட்டுள்ள மக்கள் குறிப்பிடுகின்றனர். காணிகளுக்கான ஆவணங்கள் தம்மிடமுள்ள போதிலும் காணிகள் ஒப்படைக்கப்படவில்லை என பரவிப்பாஞ்சான் மக்கள் குறிப்பிடுகின்றனர். தமது பூர்வீக காணிகள் முழுமையாக விடுவிக்கப்படும் வரை தொடர்ச்சியாக கவனஈர்ப்பில் ஈடுபட உள்ளதாக மக்கள் குறிப்பிடுகின்றனர். பரவிப்பாஞ்சான் கிராம மக்களின் கோரிக்கை தொடர்பில் கரைச்சி பிரதேச செயலாளர் கோபாலப்பிள்ளை நாகேஸ்வரனிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. பாதுகாப்பு அமைச்சின் ஆலோசனைக்கு அமைய காணி விடுவிப்பு தொடர்பில் நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் பரவிப்பாஞ்சான் பகுதியில் அண்மையில் விடுவிக்கப்பட்ட 7.5 ஏக்கர் காணியில் மக்களை மீள குடியேற்றுவதற்கான அனுமதி கட்டம் கட்டமாக வழங்கப்படுவதாகவும் அவர் கூறினார். அதற்கமைய ஆவணங்களை ஆராய்ந்து தற்போது 8 குடும்பங்களுக்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் மீள்குடியேற்றக்கூடிய ஏனையவர்கள் தொடர்பில் தற்போது ஆராயப்படுவதாகவும் கரைச்சி பிரதேச செயலாளர் மேலும் குறிப்பிட்டார்.